கர்த்தாவே, என் ஜெபத்திற்கு செவி கொடுத்து என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கவனியும். நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். நீர் என்னை கேட்டருளுவீர். ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் உங்கள் எல்லா ஜாதிகளும் வந்து நமக்கு பணிந்து உம் நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். தேவனின் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்பவருமாய் இருக்கிறீர். தேவன், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எல்லாருமான தேவனுடைய வாழ்க்கை பாய்ப்பாட்டில் வீச்சிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவர்களை தேடுங்கள். பூமியில் உள்ளவர்களை அல்ல, மேலானவர்களை நாடுங்கள். ஏனென்றால் நீங்கள் மறுத்தீர்கள். ஜீவன் உடனே நமக்குள் மறந்திருக்கிறது. நம்முடைய ஜீவனாகிய வெளிப்படும் போது நீங்களும் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். ஆகையால் உபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரகாராதனை, பொல்லாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழிக்கப்படுங்கள். இவைகளின் பொருளை கீழ்ப்படையுங்கள். பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். பிள்ளைகளில் உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்கு கீழ்ப்படியுங்கள். இது நியாயம். உனக்கு நன்மை உண்டாயிருக்கும். பூமியிலே நீடி பெருக்கும் தகப்பனையும் தாயை கனப்படுவாயாக என்பதை வாக்குத்தத்தம் மூலம் முதலாம் கற்பனையாயிருக்கிறது. பிதாக்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தர்க்கே